வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்களாம் ஒரு 4 பேர் சேர்ந்த ஆட்டோவில் மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். கெண்டை மீன்கள் அதிகமாக இங்கே கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் அந்த இடத்துக்கு தேடி போயிட்டுருக்கோம். அந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, அடையாறு பாலத்தாண்ட போய்டும். கடலும் ஆறும் ஒன்றா சேர்ந்து இருக்கிற இடம் இந்த இடம். இடம் பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஆற்று பகுதி. இது ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே இருந்தீங்கன்னா கடல், லெஃப்டில் ஆறு, ரைட்டில் கடல் இருக்குங்க. பாய்ஸ்லாம் ரெடியாக இருக்காங்க. ரெடியாக வலை கயிறு எடுத்துக்கிட்டு நம்ம ரெண்டுமே ஒன்றா இணையுது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறோம். ரெண்டுமே ஒன்றா சேர இடத்துக்கு நாங்கள் அதை நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம். அந்த இடத்த பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா ரெண்டுமே தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கிறது ஒன்றா இருக்கும். ஆனால் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆறு, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா இது கடல் பகுதி. இது லெஃப்ட் சைடில் அப்படியே ஒன்றா இருக்கிற இடம் வந்து ஆற்று பகுதி. இடத்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ரெண்டுமே ஒன்றா இருக்கிற இடத்துல வலை விடலாம்னு சொல்லிட்டு அப்படி போயிடுவாங்க. அப்படி இந்த இடத்துல இருக்குது ஈஸியாக தானேங்க இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஆனால் ரொம்பவும் ரிஸ்க்கான இடம் அது. நீரோட்டம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தது. இந்த வலை விட்டு முடித்த உடனே எங்களுக்கு ஒரு மீன் விட்டு வரத்துக்குள்ளே ஒரு மீன் எங்கள் வலையில் அடிச்சிது. அதை தான் பார்த்தீங்கன்னா அவன் வலையிலேருந்து எடுக்கிறான் பாருங்க. மீன் என்ன மீன்னா கோலா மீன். அது வலை விட்ட உடனே நாங்கள் சந்தோஷப்பட்டோம். ஆனால் எங்களுக்கு பெரிய லெவல் அதுக்கப்புறம் மீன் கிடைக்கல. நீரோட்டம் சரியாக இல்லை, கம்மி அளவில் தான் மீன் எங்களுக்கு வந்தது. கோலா 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 எடுத்துட்டு வராம இருங்க. காட்டு அப்படியே வேணும். இந்த மீன் கிடைச்சோன்னே மீன்கள் வரும்னு சொல்லி எதிர்பார்த்தோம். நீரோட்டம் சரியில்லாதனால இந்த மீன் அவ்வளோ வரல. கிளம்பிட்டோம்.
வந்த மீன் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ மீன் சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மீன் தான் இவ்வளோ தான் எங்களுக்கு வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.